குமரியில் அமமுக சார்பில் ஒரு பலவீனமான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தின் பேரில் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தன்னை தொடர்பு கொண்டு வலியுறுத்தியதாகவும் இதுபோன்ற பல அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகளை தற்போது அமமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முன்வைத்திருக்கிறார். அவருடன் நம்முடைய முதன்மை செய்தி ஆசிரியர் திரு மு குணசேகரன் அவர்கள் மேற்கொண்ட உரையாடலை தற்போது பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அதிமுக பிஜேபி உறவு அப்படின்றது அல்லது ஜெயலலிதா மோடி அப்படின்ற இரண்டு பர்சனாலிட்டிஸ்க்கு இடையிலான நட்பு இருந்துச்சு. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக கடிதம் கொடுத்ததிலிருந்து ஒரு நெருடல் பிஜேபி தரப்பிலிருந்து வர தொடங்கியது. அப்புறம் அது எதுவரையிலும் போச்சுன்னா நீங்கள் அவர் சிறைக்கு சென்றது, உங்களிடமிருந்து இரட்டை இலை போனதுன்னு பல அடுத்தடுத்த விளைவுகள் பார்த்தோம். இதற்கெல்லாம் அடிப்படையில் பாஜக சசிகலா அவர்களையும் உங்கள் தரப்பையும் விரும்பாமல் போனதற்கு பொது வெளியில் ஒரு செய்தி இருக்கிறது. என்னென்னா, சங்கராச்சாரியார் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு ஒரு காரணமாக உங்கள் தரப்பு இருந்தது அப்படின்னு பிஜேபி நம்புகிறது. அதனால தான் இந்த நெருடல்கள்லாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. உண்மையான காரணம் என்ன சார்? உண்மையான காரணம் என்னன்னு கேளுங்க. 99 நீங்கள் அதுக்கு முன்னாடி போங்க, அதை விட்டுறீங்களே. பிஜேபியோடைய ஒரு ஓட்டை தோதிச்சு போயிட்டு அதுக்கு காஞ்சிராம் கட்சி 4 அவங்க ஓட்டு போட்டிருந்தா சேலப்பட்டி முத்தியா தவறாக ஓட்டு அளிச்சதுக்கு மாரி ஜெயித்தோம். அதில் அந்த ஓட்டெடுப்பில் பிஜேபி கவர்மெண்ட் போட்டுச்சு. அதனால் எங்கள் மேலே கோவம் இருக்குது. இன்னொன்று, அம்மா 2014 வந்து நல்ல நண்பருங்கிறீங்க, நட்புங்கிறீங்க. அம்மா 2014 கூட்டணி வைக்கல. நீங்கள் வந்து குஜராத்தை சேர்ந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவங்க யாருன்னு பார்த்து ஓட்டளிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்டி கொடுத்தாங்க. அது 3வது பெரிய கட்சி. அதுக்காக வழக்கமாக காங்கிரஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க எப்படி காங்கிரஸ் ஒத்துக்குவாங்க? ஃப்ரெண்ட்லி பார்ட்டி எதுன்னு பார்த்து கொடுக்குறாங்க. ஒரு பார்ட்டி இல்லை, அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எல்லாரும் வந்தாங்களே. ராகுல் காந்தி வந்தார், இவர் வரலையே, மோடி வரலையே. அவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களா நட்பு, தனிப்பட்ட முறையில் நட்பு இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கள. நட்பு இருந்தால் நீங்கள் ஒரு நண்பர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்கப்போ நீங்கள் வந்து பார்க்க வருவீங்களா? ஏன் வரல? அது கிடையாது. எங்கள் மேலே உள்ள கோபமே அம்மாவுக்கு இவங்க வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. இவங்க அம்மா மாதிரியே யாருக்கும் பெண்டாக மாட்டாங்க. இப்போ பன்னீர்செல்வம் மாதிரி அடிபணிய மாட்டாங்க. நம்மளுடைய இஷ்டத்துக்கு இவங்க ஆட மாட்டாங்க. அதனால் இவங்களை ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய இது. இப்போ கூட இந்த தேர்தலில் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. திருநெல்வேலியில் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் முஸ்லீமை போடுங்க, கன்னியாகுமரியில் வந்து கிறிஸ்டினை போடுங்கன்னு எனக்கு சொல்லி அனுப்புவாங்களே. என்னிடம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பேசணும்னு சொல்லி யாரும் அவங்க இதில் கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் 99 இப்போ இடையிலலாம் நான் அவரை பேசலதில்லை. எங்கள் விவேக் கல்யாணத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் யாரையும் தொடர்பு கொள்ளல பிஜேபியில். அவரும் என்னை தொடர்பு கொள்ளாதவர். கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க நிர்வாகி. எங்கள் ஜனாவோட லைனில் வந்து என்கிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் பேசுனாரா, நான் சொன்னேன் கன்னியாகுமரியில் கிறிஸ்டினை போட சொல்லுவார்ப்பா, அதெல்லாம் இருக்கும். அது 2-3 சோர்ஸில் பார்த்தா அங்கே வந்து வேட்பாளர் போடாதீங்க, வீக்கா வேட்பாளர் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க எல்லாரையும் எல்லா முறையிலையும் அப்ரோச் பண்ணுவாங்க. டேரெக்டாக இல்லை, அது இன்டெரக்டாக. இப்போ எனக்கு குணா நண்பர்னா குணா மூலம் ஒரு தகவல் வரும். அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ஒரு அடிபணியில் அது நாங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் அடிபணிவோம். கன்னியாகுமரியில் ஒரு பலவீனமான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பேரில் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தன்னை தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும் இதுபோன்ற பல்வேறு நிர்பந்தங்கள் தனக்கு பாஜக தரப்பில் இருந்து இருந்ததாகவும் டிடிவி தினகரன் அவர்கள் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சார் வணக்கம். கன்னியாகுமரியில் ஒரு பலவீனமான வேட்பாளரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தன்னை வலியுறுத்தியதாக டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் ஒரு பலவீனமான வேட்பாளரை கன்னியாகுமரி நிறுத்தணும்? அதுக்கான தேவை பாஜக என்ன இருக்கு? முதல்ல இப்படி ஒரு கோரிக்கை வந்தது நிஜமாக இருந்தால் அது எனக்கு ஆச்சரியம் அளிக்கல. ஏன்னா நான் கடந்த சில மாதங்களாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி அரசினுடைய தவறுகளை மூடி மறைச்சதாகட்டும், அவருடைய தவறுகளை நியாயப்படுத்தியதாகட்டும், அவர்களை தூக்கி சுமந்ததாகட்டும், அப்படியெல்லாம் செய்கிற பிஜேபி ஒரு கட்டத்தில் அவர்களை கைவிடுவார்கள் என்று நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவர்களோட கூட்டணி அமைச்சிட்டு அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கிற தினகரனிடம் இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை, ஒரு தகவல் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அது எடப்பாடியை கைவிடுவதற்கான முதல் ஸ்டெப்னு தான் நான் பார்ப்பேன்.
ரெண்டாவது, இது அவர் இவ்வளவு நெருக்கடிகள் தன்னை சூழ்ந்திருக்கிற போதும் அந்த கோரிக்கையை நான் ஏற்க மறுத்தேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஏன்னா நிஜம் அதுதான், வேட்பாளரை மாத்தல. அவர் எந்த வேட்பாளரை கன்னியாகுமரியில் அறிவித்தாரோ அதே லட்சுமணன் தான் இப்போதும் போட்டியிடுகிறார். இதுல ஏன் பிஜேபிக்கு பதட்டம் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா, பிரதான கட்சிகளான திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இருவருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கிற போது அதற்கு மாற்றாக ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை நிறுத்தி இருக்கிறார் தினகரன். அவருடைய மனைவியும் இன்னொரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிற போது அவர் வாங்குகிற வாக்குகளால் பிஜேபியினுடைய வெற்றி பாதிக்கப்படும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் சிறிது அச்சப்பட்டிருக்கலாம். சரி, அந்த அச்சம் வருவது எந்த வேட்பாளருக்கும் இயல்பான ஒண்ணுதான். அந்த அச்சத்துக்காக நீங்க எந்த தத்துவத்தையும் எந்த கொள்கையை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பிஜேபிக்கு இருக்கு. இந்த விஷயத்தை ஒரு எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய ஒரு சூழலும் எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். ரொம்ப ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க. முதல் பாயிண்ட்ல எடப்பாடியை தற்போது இருக்கக்கூடிய அந்த அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை பாஜக கை கழுவ தயாராக இருக்கிறது, அதனுடைய முதல் படி தான் இந்த டிடிவி தினகரனை தொடர்பு கொண்டது அப்படின்னு நீங்கள் கருத்தை சொல்லியிருக்கீங்க. இது நேரடியாக தொடர்பு கொள்ளலையே, தன்னுடைய சகாக்கள் மூலமாக தொடர்பு கொண்டதா சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை அப்படின்றது கருத்து இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நேரடியாக போட்டி நிலவக்கூடிய இடங்களில் கன்னியாகுமரியும் ஒன்று. அந்த இடங்களில் ரெண்டுமே மிக முக்கியமான வேட்பாளர்கள். சிட்டிங் எம்பி ஒருத்தர், இன்னொருத்தர் எக்ஸ் எம்பி ஒருத்தர். அவர் கடந்த முறை அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அதிக அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கினார். அந்த விஷயத்தை மட்டும் ஏன் பொருத்தி பார்க்கக்கூடாது? ஏன் ஒட்டுமொத்தமாக தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிர்ப்பு நிலையை எடுக்கலாம், இல்லை டிடிவியினுடைய ஆதரவு நிலையை எடுக்கலாம், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இதை இல்ல ஒரு வேட்பாளர் ஒரு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக எதையும் செய்யலாங்கிறத நான் மறுக்கல. ஆனால் ஒரு கொள்கை சார்ந்து இந்த இயக்கத்தை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து ஒழிக்கணும்ன்ற ஒரு காரணத்தை மையமா வச்சு அதிமுக என்கிற கழகத்தை இரண்டாக பிளந்தவர்கள் பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி செய்தது தவறுங்கிறதே அவங்க உணர்ந்துக்கிட்டாங்கிறது ஒரு பத்திரிகையாளர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த கட்சியை இணைச்சிடலான்னு சில மாதங்களுக்கு முன்பு பிஜேபியின் பிரபலங்கள் சில முயற்சித்த போது தினகரன் அதற்கு இடம் கொடுக்கல. இணைப்புன்னு ஒண்ணு நடக்கணும்னா அதுக்கு மூன்றாவது நபர்கள் தேவையில்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது, இணைப்பதற்கான சாத்தியம் இல்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாம். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் எதிரியாக நினைத்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவரிடம் உங்களுடைய தனிப்பட்ட வெற்றிக்காக நீங்க என்ன வேணாலும் பேரம் பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் பிஜேபிக்கு தான் இருக்கு. அதிமுக அப்படின்றது 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி. தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியிருக்கு, சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு, டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு, உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துருச்சு. இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி மீண்டும் நாம் எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எந்த இடத்துலையுமே டிடிவி தினகரனை அதிகாரப்பூர்வமாகவும் சரி இல்லை அரசியல் ரீதியாகவும் சரி டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இன்ன வரைக்குமே மறுக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி கிளைம் பண்ண முடியும்? அப்படி இல்ல, நீங்க இப்ப குறிப்பிட்ட 3 விஷயங்களுமே இந்த கடந்த ஓரிரு மாதங்கள்ல நடந்தது. நான் முன்னாடியே சொன்னேன், 3 மாதங்களுக்கு முன்பு பிஜேபிக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னு சொன்னேன். இந்த 3 மாதத்துக்குள்ள நான் சொல்ல 3 மாதங்களுக்கு முன்பு அந்த எண்ணம் இருந்தது. தினகரனுடைய ஒத்துழைப்பு அதுக்கு கிடைக்கல. தினகரன் அந்த பத்தி சிந்திக்க கூட இல்லை. என் வாழ்நாளில் இனிமேல் பிஜேபியோடு எந்த உறவும் இல்லைன்னு பிரகடனப்படுத்தின ஒருத்தர் அவர்கள் மத்தியஸ்தம் பண்ணி ஒரு இணைப்பை ஏற்பாடு பண்றதை அவர் முன்னெடுத்து செல்வான்னு நான் நம்பல. இணைப்பதாக இருந்தால் தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் நானே இணைக்க தயார்னு அவரே அறிவித்த பிறகு பிஜேபிக்கு எங்க ரோலே இல்லை. என் கேள்வி என்னன்னா, நீங்கள் எதிரியாக நினைத்த ஒருத்தரை இன்னும் அந்த எதிரியில இன்னொரு பாட்டு நீங்க கூட்டணியில சேர்த்திருக்கிற போது அவர்களுக்கு தெரியாமல் அல்லது அவருடைய ஒப்புதல் பெற்றாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல, இன்னொரு எதிரிகிட்ட போய் நீங்க உங்க வெற்றிக்காக என்ன வேணாலும் பேரம் பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்விதான் தொக்கி நிக்குது. சரி, அந்த கேள்வி வெற்றிக்காக எதுனாலும் பண்ண தயார் இல்லை, எதுனாலும் பண்ற பேரம் பேசுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்க முன் வச்சிருக்கீங்க. அதுக்கு பாஜக தான் விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சம்பவத்தை நீங்கள் குறிப்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கிற போது பொதுமக்கள் மத்தியில அரசியல் அரங்குல இப்படி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பிஜேபி பதில் சொல்லணும்னு சொல்றேன். சரி, ஆனா என்ன நோக்கத்துக்காக அமமுக ஒரு சுயேட்சை வேட்பாளர் அப்படின்ற ரீதியில தான் பாஜகவும் பொதுவெளியில பேசுறாங்க, அதிமுகவும் பொதுவெளியில பேசுறாங்க, எங்களுக்கும் போட்டியே இல்லை அப்படின்றது தான் அவங்களோட நிலைப்பாடு, வெளிப்படையா பேசக்கூடிய கருத்து. ஏன் இப்படி ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கணும்? இல்ல நீங்க கள நிலவரங்கிறது வேற சார். நீங்க கருத்து கணிப்புகளை வச்சுக்கிட்டு அமமுக 3% வாங்க, கமல் ஒண்ணுமே இல்ல, மக்கள் நீதி மையத்துக்கு நாம் தமிழருக்கு எதுவும் இல்லைன்னா நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். கள நிலவரம் நேர் எதிரா இருக்கு. ஒரு சுயேட்சை வேட்பாளரால தன்னுடைய வெற்றியை பாதிக்குதுன்னா அந்த சுயேட்சை ஏற்படுத்துகிற தாக்கத்தை தேர்தலுக்கு 15 நாள் முன்னாடி 20 நாள் முன்னாடியே
உணர்ந்ததுனாலதான் நீங்க இப்படி ஒரு பேரத்துக்கு போறீங்க. அப்போ இதை வச்சாது மற்ற மீடியாக்கள் உணர்ந்துக்கணும் கள நிலவரம் வேற. உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி திரு லட்சுமணன். அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். மேடம் வணக்கம். குமரியில ஒரு பலவீனமான வேட்பாளர்களை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் தரப்புல ஒருத்தர் என்கிட்ட பேச முயற்சி பண்ணார். அவங்க தரப்புல இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவலை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு டிடிவி தினகரன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லைங்க, நான் அந்த பேட்டியை நான் பார்க்கல. எல்லாம் உங்களோட தகவல்கள் மாதிரிதான். பட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரியான ஒவ்வொரு பார்லிமெண்ட்லயும் வேட்பாளர்களை நிறுத்துறதோ, அதுக்கப்புறம் மாற்று கட்சிகளோட பேசுறது, இதெல்லாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளோ அல்லது அவங்களோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மை ஆதாரபூர்வமானது அப்படிங்கிறது தெரியாது. நிச்சயமாக நாங்க தேர்தல் களத்துல அங்க ஏற்கனவே ஜெயித்த ஒரு வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி எங்களுக்கு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பாஜகவினுடைய பலம் அப்படிங்கிறது அங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது அவரு எங்களோட பொதுச் செயலாளரோட பேரெல்லாம் இழுத்து இந்த மாதிரி சொல்றாருன்னா, அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை உண்டு பண்ணுவதற்காக அவர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு வருது. அரசியல் காலத்துல ஒரு பரபரப்பை உண்டு பண்றதுக்காக அவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா கருப்பு முருகானந்தம் பாஜக இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களை போல இல்ல, அவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்காரு. அவர் பேரை குறிப்பிட்டு இவரு இருட்ட பேச முயற்சி பண்ணாரு, தொலைபேசியில வந்தாரு அப்படின்ற சொல்றது ஒரு பரபரப்புக்காக இருக்குமா? ஒரு ஊடகத்துல, ஒரு பொதுவெளியில, ஒரு தேசிய அளவிலான ஒரு சேனல்ல சொல்லக்கூடிய செய்தி ஒரு பரபரப்புக்காக இருக்குமா? இல்ல, உண்மைதான். ஏன் ஒரு முக்கியமான பொறுப்பாளரோட பேரை அந்த இடத்துல பயன்படுத்தினாதான் பரபரப்பு வரும் அப்படிங்கறதாலதான் சொல்லியிருக்காரு. சாதாரண தொண்டர் பேசுனா யாருமே நீங்க சேர்க்கிற மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க இல்லையா? இரண்டாவது, அங்கு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த 5 வருட காலமாக 40,000 கோடி ரூபாய்களுக்கு மேலாக அந்த ஒரு தொகுதியில் மட்டும் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். மிகப்பெரிய கடந்த முறை 3வது அணியாக மிகப்பெரிய ஒரு அணியை அமைத்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியினுடைய இடத்துல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் ஒரு விமர்சனம் சொல்றாருன்னா இதுல எந்த அளவுக்கு நம்ம உண்மை இருக்கும் அப்படிங்கிற நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. இல்ல, அன்றைக்கு கடந்த 2014 நடைபெற்ற தேர்தலில் இந்த அளவுக்கு பன்முனை போட்டி அப்படின்றது இருந்துதான்றது கேள்விக்குறி. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஒவ்வொரு வாக்குமே முக்கியமானது, வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியது. அந்த கணக்கீடின் அடிப்படையில் ஒரு பலவீனமான வேட்பாளர் அமமுக நிறுத்தினா அதுக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு கணக்கீடு போட்டிருக்க முடியாதா? நான் இந்த மாதிரி நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இந்த அரசியல் பரபரப்புகளுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயமாக நான் இதை பார்க்கிறேன். அப்ப தொடர்பு கொண்டு இது மாதிரி கோரிக்கை வைத்திருக்க வாய்ப்பில்லை, வெறும் பரபரப்புக்காக டிடிவி தினகரன் முன்வைக்கக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இப்படி எடுத்துக்கலாம். அதை ஏங்க அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு அவர், அவ்வளவுதான். இல்ல, லட்சுமணன் பத்திரிகையாளர் லட்சுமணன் பேசிய போது கருத்தை சொல்றாரு, வெற்றி தோல்வி அப்படின்றத தாண்டி ஒரு பக்கம் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை பாஜக மாற்ற முயற்சி மேற்கொள்ளுது, அதனாலதான் டிடிவி தினகரன் இப்படி ஒரு தூது மறைமுகமா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு மூத்த பத்திரிகையாளர். யூகங்களுக்கு எல்லாம் பதிலளிக்க விரும்பலைங்க. கடந்த இது யூகத்தின் அடிப்படையிலாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுகவையும் அமமுகவையும் மீண்டும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதோட இதை பொருத்தி பார்க்க முடியாதா? நான் இணைப்பு மேற்கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு இல்ல, பொதுத்தளத்தில் அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனா அது அதிகாரப்பூர்வமா இணைப்பு அப்படின்றது கடந்த காலங்களில் அதிமுகவிலே நடந்திருக்கு இல்லையா? அது அமமுகவுக்கு ஏன் நடக்காது? பொதுத்தளத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கருத்துக்களுக்கும் பாஜக பதிலளிக்க முடியாது. கடந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நீங்க பிரதமருடைய ஒரு கருத்தை தவிர வேற எந்த விஷயமும் பாஜக தரப்புல இருந்து மேற்கொள்ளப்படல. அதனால இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இம்மாதிரியான விஷயங்களை உருவாக்கப்படுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்க அதை பார்க்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வானதி சீனிவாசன். நன்றிங்க, நன்றி. மேல உள்ள கோபமே
அம்மாவுக்கு இவங்க வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, இவங்க அம்மா மேலே யாருக்கும் பெண்டாக மாட்டாங்க. இப்போ பழனிசாமி பன்னீர்செல்வம் மாதிரி அடிபடிய மாட்டாங்க, நம்மளுடைய இஷ்டத்துக்கு இவங்க ஆட மாட்டாங்க. அதனால் இவங்களை ஒழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய இது. இப்போ கூட இந்த தேர்தலில் நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியாது, திருநெல்வேலியில் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் முஸ்லீமை போடுங்க, கன்னியாகுமரியில் வந்து கிறிஸ்டினை போடுங்கன்னு எனக்கு சொல்லி அனுப்புவாங்களே. என்னிடம் திரு பொன்ராதாகிருஷ்ணன் பேசணும்னு சொல்லி யாரும் அவங்க இதில் கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் 99லேருந்து இப்போ இடையிலலாம் நான் அவரை பேசலதில்லை, எங்கள் விவேக் கல்யாணத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் யாரையும் தொடர்பு கொள்ளல பிஜேபியில், அவரும் என்னை தொடர்பு கொள்ளாதவர். கருப்பு முருகானந்தம்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க நிர்வாகி. எங்கள் ஜனாவுடைய லைனில் வந்து என்கிட்ட பொன்ராதாகிருஷ்ணன் பேசுனாரா. நான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி அவர்கள் தற்போது இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். சார் வணக்கம். குமரியில ஒரு பலவீனமான வேட்பாளரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அமமுகவை தொடர்பு கொண்டு அமமுகவுடைய துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரனை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், இந்த முயற்சியை வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின் பேரில் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மேற்கொண்டதாகவும் ஒரு பகிரங்கமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வலியுறுத்தல் நடந்திருக்குமா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன் நடந்திருக்கும்? பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்வார்கள், யாரோடு வேண்டுமானாலும் பேரம் பேசுவார்கள். காரணம், எங்களுடைய வேட்பாளர் வசந்தகுமார் மக்களின் வேட்பாளர். கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த தொகுதியில் அவர் பணியாற்றி வருகிறார். அவர் சென்ற முறையே 2.5 லட்சம் வாக்குகள் தனித்து நின்று பெற்றார். ஆயினும் கூட தொடர்ந்து அந்த தொகுதியிலே அவர் பணியாற்றி வருகிற காரணத்தினால் மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது. எனவே அவரை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற சாகசங்களில் ஈடுபட வேண்டும் என்பது பிஜேபிக்கு தெரிந்திருக்கும்.